வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். சட்டவிரோத கருக்கலைப்பு, 22 வயது இளம்பெண் மரணம். பதில் கூறிக்கொண்டிருக்க நேரமில்லை, செய்கை மூலமே பதிலடி கொடுப்போம். திரு சம்பந்தன். சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு செய்த 22 வயதுடைய இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். ஹட்டன் டிக்கோயா அலுத்கம பிரதேசத்தில் உள்ள பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 குழந்தைகளின் தாயான குறித்த பெண் கொட்டகலை பகுதியில் கருக்கலைப்பு செய்திருப்பதாகவும் இதனால் கடும் வருத்தம் காரணமாக நேற்றிரவு டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்று காலை குறித்த தாய் உயிரிழந்துள்ளதாக அட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிக்கின்றனர். இந்த சட்டவிரோதமான கருக்கலைப்பை செய்திருந்தவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் தெரிவிக்கின்றனர். பதில் கூறிக்கொண்டிருக்க நேரமில்லை, செய்கை மூலமே பதிலடி கொடுப்போம். திரு சம்பந்தன். அவர்களுக்கு இதற்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டிருக்க முடியாது. நாம் நடத்தையால் அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஆவேசமாக பதிலளித்தார். இனப்பிரச்சனையினை தீர்ப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கே வர வேண்டும் என்று தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளது குறித்து திரு சம்பந்தன் கருத்து கூறிய போதே இவ்வாறு தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க அனுசரணையுடன் ஸ்ரீலங்கா அரசுடன் பேச்சு நடத்துவதற்கு தயார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதையடுத்து அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையேயான பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய பத்திரிகை ஆசிரியர்களை நேற்று முன்தினம் அரதி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவு குழுவிற்கு தான் வர வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இது குறித்து கருத்து கேட்டபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறினார். அவர்கள் தங்கள் அரசியலுக்காக ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் நடத்தியால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று கூறினார் அவர். இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவுமாறு ஸ்ரீலங்கா அரசு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சுமாவினால் இலங்கை விவகாரங்களை கையாள்வதற்காக விசேட பிரதிநிதியாக சிறில் ராமபோசா நியமிக்கப்பட்டதுடன் நல்லிணக்கம் தொடர்பான முயற்சிகளில் தென்னாப்பிரிக்க அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. அரசியலுக்கு நீதிமன்றம் பணிந்தால் மக்களுக்கு நீதி மீதான நம்பிக்கை போய்விடும். பல நெடுமாறன். தமிழர்கள் பலரை கொன்றொழிக்க முக்கிய காரணமாயிருந்த முன்னாள் தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்திய பிரதமர் ரஜீவ் கொலை வழக்கை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியிருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. அரசியல் அழுத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் பணியுமானால் நீதித்துறையின் மீதுள்ள நம்பிக்கை மக்களுக்கு போய்விடும் என உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்தார். தஞ்சையில் நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ரஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியிருப்பது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் மூத்த நீதிபதிகளுடன் அமர்ந்து இந்த வழக்கை விசாரித்தார். இந்த வழக்கில் மத்திய அரசின் சார்பில் போடப்பட்ட 2 மனுக்களில் ஒன்றில் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அடுத்த மனு மீது தீர்ப்பு சொல்வதற்கு பதில் அதை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்புவது என்று எடுத்த முடிவு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவாகவே கருதுகிறேன். இத்தகைய அரசியல் அழுத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் பணியுமானால் நீதித்துறையின் மீதுள்ள நம்பிக்கை மக்களுக்கு போய்விடும். ஆகவே இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு சரியானது அல்ல. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறுகிறார். இந்த வழக்கில் ஒரு மனுவின் மீது தீர்ப்பு அளித்த அன்றே 2வது மனு மீதும் தீர்ப்பு சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை வேண்டுமென்றே ஒத்திவைக்கப்பட்டு ஓய்வு பெறும் நாளில் இத்தகைய தீர்ப்பு சொல்லி இருப்பது தவறானது. ஒவ்வொரு நீதிபதியின் மனநிலையை பொறுத்துதான் தீர்ப்பு என்றாகிவிட்டது. அதனால் அடுத்து வரும் அமர்வில் எந்தெந்த நீதிபதிகள் பங்கேற்கின்றார்கள், அவர்களின் மனநிலை என்ன என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பை பற்றி கருத்தில் சொல்ல முடியும். இவ்வாறு அவர் கூறினார். நிதிகளை மோசடி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை. திரு டெனிஸ்வரன். முஸ்லிம் காங்கிரசுக்கு முதுகெலும்பில்லை. திரு சுமந்திரன். ஒரு நாட்டின் முதுகெலும்பாக செயல்படுவது கிராம மட்டங்களில் செயற்படும் அமைப்புகள். அந்த கிராம மட்ட அமைப்புகளில் பெரும் பங்கேற்றி வருவது கிராம அபிவிருத்தி சங்கங்களும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களும் ஆகும். இந்த இரண்டும் தமது கடமைகளை பொறுப்புடன் செயற்படுத்தும் போது ஒரு கிராமத்தின் அபிவிருத்தியை இலகுவாக்க முடியும்.
இந்த வகையில் தற்போது வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட சகல சங்கங்களும் தங்களது நியதி சட்டங்களுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். அந்த வகையில் தற்போது வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட சகல சங்கங்களும் தங்களது நியதி சட்டங்களுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், வடமாகாண சபையின் கிராம அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் சிறப்பாக இயங்கி வருகின்றன. இருப்பினும் பல கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களினதும் நிதிகளில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சில சங்கங்களின் தலைவர்கள் நிதிகளை தாமே கையிருப்பில் வைத்திருப்பதாகவும், அந்த நிதிகளை முறையாக பயன்படுத்தாது தவறான வழிகளில் பயன்படுத்துவதாகவும், நிர்வாக சபை கூட்டங்களையோ பொது கூட்டங்களையோ நடத்தாது கணக்குகளை சீர் செய்யாது அராஜகம் செய்வதாகவும் மக்கள் முறையிட்டுள்ளனர். அத்துடன் மாதர் அபிவிருத்தி சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட சுழற்சி கடன்களின் அறவீடுகளை உரிய அதிகாரிகளிடம் வழங்காது தாமே வைத்திருந்து வட்டிக்கு கொடுப்பதும் பல முறைகேடுகளை மேற்கொள்வதாகவும் முறையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் உடன் விசாரணைகளை நடாத்தி கணக்குகளை சீர் செய்ய தவறும் பட்சத்தில் உரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்வதுடன் சம்பந்தப்பட்ட கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகம் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமைக்குட்பட்டு தங்களது பிள்ளைகளை பராமரிக்க முடியாது போராடும் மக்கள் ஒருபுறம் இருக்க பதிவுகளையும் செல்வாக்குகளையும் வைத்துக் கொண்டு பல கிராம அபிவிருத்தி சங்க, மாதர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் தான் தோன்றித்தனமாக நடப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. இவ்வாறான கிராமங்களை சேர்ந்த மக்கள் உங்கள் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகங்களை தேர்ந்தெடுக்கும் போது இன, மத, சாதி பேதம் இல்லாமல் அரசியல் செல்வாக்குகளுக்கு உட்படாது செயற்படுபவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அத்துடன் கிராம அபிவிருத்தி சங்க விதிகளை மீறி செயற்படுபவர்கள் தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு உடன் தெரியப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது பல கிராமங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அதாவது பாரிய பிரச்சனையாக உள்ள காணி அபகரிப்பு, மண் அகழ்வு, கசிப்பு உற்பத்தி, சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் ரீதியான வன்புணர்வுகள், களவுகள், வீதிகள் புனரமைக்கப்படாமை மற்றும் நிர்ணயமற்ற விலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளன. இவற்றினை கிராம மட்ட சங்கங்கள் மூலமாகவே இலகுவாக தீர்க்கவும் கையாளவும் முடியும். எனவே இனிவரும் காலங்களில் கிராம மட்ட சங்கங்களை பலப்படுத்துவதோடு பல்வேறுபட்ட திட்டங்களையும் முன்னெடுக்க உள்ளோம். அதற்கு கிராம மட்ட சங்கங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறும் வடக்கு மாகாண மீன்பிடி, போக்குவரத்து, வர்த்தக, வாணியம் மற்றும் கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் பாவனா டெனிஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். முஸ்லிம் காங்கிரசுக்கு முதுகெலும்பில்லை திரு சுமந்திரன். கசினோ சூதாட்ட சட்டத்தின் மூலம் மீதான வாக்கெடுப்பின் போது சபையில் பிரசன்னமாகி அதனை எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு முதுகெலும்பு இல்லாது போய்விட்டது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தின் இன்று வெள்ளிக்கிழமை அமர்வின் போது இடம்பெற்ற செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழான கட்டளை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். திரு சுமந்திரன் எம்பி இங்கு மேலும் கூறுகையில், அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேற்படி கட்டளையான கசினோ சூதாட்டத்தை கொண்டதான நிகழ்ச்சி நிரல் இல்லை என்று இங்கு அமைச்சர்களால் கூறப்படுகின்றது. அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கதைகளை கூறி மக்களை திசை திருப்புவதாகவும் அமைச்சர்கள் கூறுகின்றனர். எனினும் மாநாயக்க தேரர்களை இவ்விடயத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை திருத்தி அமைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆகவேதான் மனசாட்சியுள்ள ஆளும் கட்சி உறுப்பினர் சூதாட்டத்தை கொண்ட பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அத்துடன் நின்று விடாது ஆளும் கட்சியின் பங்காளியான அத்துரலியே ரத்ன தேரர் எதிர்த்து வாக்களித்தார். இந்நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற 4 மதங்களுமே சூதாட்டத்தை வெறுக்கின்றன. சூதாட்டத்தின் மூலம் மனைவியை இழந்தமை, சொத்துக்களை இழந்தமை, சகோதரர்களுக்கிடையே கொலைகள் இடம்பெற்றமை என்பவற்றை வரலாறுகள் கூறுகின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் திங்கள் முதல் பகிஷ்கரிப்பு. ராணுவ கெடுபிடிகளை கண்டித்து களத்தில். தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவ கெடுபிடிகளை உடனடியாக நிறுத்த கோரி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கற்றல் செயற்பாடுகளை பகிஷ்கரிக்கும் போராட்டம் ஒன்றில் குதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஆகியவற்றுடன் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்பவற்றின் ஆதரவை திரட்டி வருவதாக கூறப்படுகின்றது. கற்றல் செயற்பாடுகளை பகிஷ்கரிக்கும் போராட்டத்திற்கு அனைத்து மாணவர் ஒன்றியங்களும் ஆதரவு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆண்கள் விடுதியில் நேற்றைய தினம் ராணுவ புலனாய்வாளர்கள் அத்துமீறி உள்நுழைந்து சல்லடை போட்டு தேடுதல் நடத்தியுள்ளதுடன் மாணவர்களையும் அச்சுறுத்தியும் இருந்தனர். இதனால் மாணவர் விடுதி மற்றும் பல்கலைக்கழக சூழலில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. இது தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையினில், இது தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு அறிவித்த போதும் பேசா மடந்தைகளாக அவர்கள் இருப்பதும் மாணவர் மத்தியில் பெரும் அதிருப்தியை அளித்துள்ளது. இரண்டாவது தடவையாக துணைவேந்தராக பதவியேற்று சில மணி நேரங்களிலேயே இத்தகைய சம்பவம் நடைபெற்றுள்ளது என்றால் எதிர்வரும் காலங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு எவ்வாறு இருக்கும் என்பது மாணவர்கள் மத்தியில் கேள்விக்குறியாக உள்ளது. மாணவர் விடுதிகளின் உள்ளே பதிவு செய்யப்படாத மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்கள் உட்பட எவருமே அனுமதிக்கப்படுவதில்லை. இது விடுதியை சேர்ந்த மாணவர்களின் பாதுகாப்பு கருதியே நடைமுறைப்பட்டுள்ளது என கூறப்பட்டாலும் ராணுவ புலனாய்வாளர்களின் இந்த அத்துமீறல் எதற்காக? அனைத்து வகைகளிலும் எமது கருத்துரிமைகளை பயங்கரவாதம் என்ற பொருளை காரணம் காட்டி அடக்கி வரும் பாதுகாப்பு தரப்பு காரணமே இல்லாமல் இவ்வாறு அத்துமீறி உள்நுழைந்து தேடுதல் நடத்துகின்றமையானது மாணவர் மத்தியில் கடும் அச்ச உணர்வினை ஏற்படுத்தியுள்ளது. நாம் கேட்பதெல்லாம் மாணவர்களுக்குரிய நியாயமான உரிமைகளே. நாம் எப்போதும் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள். ஆகவே எமது கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தவல்ல இத்தகைய விஷமத்தனமான செயற்பாடுகளை எம் மீது பிரயோகிப்பதை உடன் நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள், தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா மறுப்பு. இலங்கை தீவில் போரின் போதும் பின்னரும் பெண்கள் மீது மேற்கொள்ளப்படும் பாலியல் வன்முறைகள் தொடர்பில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா மறுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பிரதி வதிவிட பிரதிநிதி சவேந்திர சில்வா இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு என்ற விடயம் தொடர்பில் நியூயார்க்கில் இடம்பெற்ற கருத்தரங்கில் அவர் இந்த மறுப்பை வெளியிட்டார். பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போதும் உறுப்பு நாடுகளின் இறமையை ஐக்கிய நாடுகள் சபை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்தார். இந்த வாரத்தில் ஐக்கிய நாடுகளின் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தொடர்பான ஆய்வுகளில் 21 நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதில் ஸ்ரீலங்காவும் உள்ளடங்குகிறது. அத்துடன் இலங்கையில் தமிழ் பெண்கள் மீது போரின் போதும் போரின் பின்னரும் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்முறைகள் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் வதிவிட பிரதிநிதி பாலித்த கோகனவிடம் தாம் பேச்சு நடத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தொடர்பான பிரதிநிதி பங்காரா நேற்று முன்தினம் நியூயார்க்கில் வைத்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். வாழும் எரிமலையின் தேசம், அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். இது கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம், அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். தமிழீழ மண்ணில் உயிராய் வைத்தோம் பாசம், அந்த பாச உணர்வில் தேச புயலாய் நாங்கள் உருவானோம். இது கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம், அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்பு நாம் தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்பு நாம் தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம், அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். வெடிமருந்தில் உடையணிந்து வீரைவோம், எந்த வேளையிலும் காற்றுக்குள் நுழைவோம். வெடிமருந்தில் உடையணிந்து வீரைவோம், எந்த வேளையிலும் காற்றுக்குள் நுழைவோம்.
கொடி கொண்டு ஆளும் தமிழீழ மண்ணில் நாங்கள் கொலுவிருந்து பார்ப்போம் தலைவனது கண்ணில். தலைவனின் விழிகளில் தீப்புழம்புன தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். தலைவனின் விழிகளில் தீப்புழம்புன தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். எரியுமே பகை வீடு அந்த கனலோடு தெரியும் எங்கள் வரலாறு. தீயாக எரியுமே பகை வீடு அந்த கனலோடு தெரியும் எங்கள் வரலாறு. இரும்பிலும் இறுகிய மனம் என்பார் எங்கள் இதயத்தின் மென்மையை இவர் அறிவார். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்புன தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்புன தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். நெய் விளக்கை ஏற்றி வைத்து நெஞ்சமளும் அந்த நினைவினிலே விடுதலை தீவிஞ்சி எழும். நெய் விளக்கை ஏற்றி வைத்து நெஞ்சமளும் அந்த நினைவினிலே விடுதலை தீவிஞ்சி எழும். மெய்யுணர்வு விழித்துவிட களம் வந்தோம் நாங்கள் மீண்டும் தமிழ் ஆளவென்று பலம் கொண்டோம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்புனம் தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்புனம் தடைகளை உடைத்துமே தூள் கிளப்புவோம். கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம் அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். இது கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம் அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். தமிழீழ மண்ணில் உயிராய் வைத்தோம் பாசம். அந்த பாச உணர்வில் தேச புயலாய் நாங்கள் உருவானோம். இது கரும்புலிகள் வாழும் எரிமலையின் தேசம் அந்த காலனையே கலக்கிடும் கந்தகவாசம். தலைவனின் விழிகளில் தீப்பிழம்பு நாம் தடைகளை உடைத்துமே தூள் கிளப்பு